ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வேலை எங்கள் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட கரண்ட் எனர்ஜி நம்ம என்ன செக் பண்ணி பார்க்க போகிறோம். தென் நீங்கள் டீல் பாயிண்ட் அப்போஸோட கரண்ட் எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். தென் உங்களோட கரண்ட் எனர்ஜி ஷோராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டீல் பாயிண்ட் அப்போஸோட எனர்ஜி கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகிருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம செக் பண்ணி பார்க்குறது உங்களோட எனர்ஜி, செகண்ட் ரோவில் செக் பண்ணி பார்க்குறது நீங்கள் டீல் பாயிண்ட் போஸ்டோட எனர்ஜிஸ். ஓகே ஓகே unconditional love, make promise, decision, crash, secret love, judgment. Okay, regimentation, question, end, aspirants, result, holding on. Magician, Seven of Pentacles, Three of Pentacles, Ten of Cups, Ten of Wands, Nine of Pentacles. Empress, High Priestess, Eight of Cups, Nine of Swords, Ace of Wands, Page of Cups. Okay, thank you so much universe, thank you so much. Then இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன செக் பண்ணி பார்க்க போகிறோம். தென் நீங்கள் டீல் பண்ணுறப்போட கரண்ட் எனர்ஜி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, தென் வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்ட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க எது ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் ஃபீமேலால மெயில் பற்றி பேசுவேன். சரி, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஸோ இது எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் மேபி மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். மேரேஜ் ஆன பிறகு இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கடந்து வந்துட்டு உண்டு. ஓகே ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, மேபி உங்களுக்கு மேரேஜ் ஆன பிறகு இந்த ஒரு பர்சன் நீங்கள் மீட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பர்சனை மீட் பண்ண ஒரு டைமில் இந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஃபீல் ஆகிருக்கலாம். ஒரு ட்ரூ லவ், ஒரு டிவைன் லவ் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். மேபி இது ஒரு ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கலாம். ஓகே, எனக்கு சொல்கிறது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நம்மளால் ஒரு பர்சன் லவ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இல்லை. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு டைமில் அத்தனை மாத்திரம் ஒரு ட்ரூ லவ் ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு டிவைன் லவ் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. என்ன சொல்கிறது, ஜஸ்ட்டு தூரத்துலேருந்து ஒரு பார்த்தா கூட போதும், எனக்கு ஒரு ஆத்மா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்கி. எனக்கு என்ன சொல்கிறது, எங்கே இருந்தாலும் தூரத்தில் நீ எங்கேயாவது ஹாப்பியாக இருந்தால் போதும், அதை கேட்கக்கூடிய ஒரு டைமில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எனக்கு நீ கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, பட் எங்கே இருந்தாலும் நீ ஹாப்பியாக இருக்கும். நீ ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அந்த இடத்துல ஒரு ஆத்மா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க, ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க, ஒரு மனசார ஒரு சந்தோஷம் எனக்கு ஃபீல் ஆகணும். ஒரு லவ் உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு லவ் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு அன்கண்டிஷனல் லவ். உங்களை இந்த பர்சன் எத்தனை தூரம் ஹர்ட் ஆகியிருக்கலாம், இவரோட ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பெயினை கொடுத்துருக்கலாம், மரண வலியை கொடுத்துருந்தாலும், எவ்வளோ வேதனை கொடுத்துருந்தாலும் அந்த டைம் உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த டைம் உங்களுக்கு ஒரு கோவம் இருக்கலாம், இல்லைங்க ஒரு வலி இருக்கலாம், ஒரு மனபாரம் இருக்கலாம். பட் நாட்கள் போக 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 சரி ஓகே, நானும் நீயும் செய்கிற முடியாட்டாலும் பரவாயில்ல, இங்கே எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும், நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இருந்தால் அப்படின்னா ஷோராக என்னாலையும்
சந்தோஷமாக இருக்க முடியும்னு ஒரு தாட் உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் ஆகிட்டு. ஒரு சிலவங்களுக்கு மேபி இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் கனெக்ஷனாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கலி கனெக்டட் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். அந்த ஒரு பர்சன் சேட் ஆனாங்க அப்படின்னா அந்த ஒரு சேட் இங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகலாம். எனர்ஜெட்டிக்கலி கனெக்டட் சொல்லும்போது அவங்க அங்கே ஸ்ட்ரெஸ் ஆனாங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அதே ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஸோ அதனால் நீ ஹாப்பியாக இருந்தால் என்னால் இங்கே ஹாப்பியாக இருக்க முடியும். அதனால் உனக்கு எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டும், நானும் நீங்கள் செய்கிற முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நீ இங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும். நீ ஹாப்பியாக இருந்தால் அப்படின்னா ஷோராக நானும் ஹாப்பியாக இருப்பேன்னு ஒரு தாட் ஒரு சிலவங்களுக்கு எங்கே ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா ஷோராக இந்த எனர்ஜி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இந்த மாதிரி இந்த ஒரு பர்சனோட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கனெக்ஷனில் ஒரு ஆத்மபந்தம் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, எனக்கு என்ன தோணுதா, மேபி எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு என்ன சொல்கிறது, மேபி நீங்கள் ஃபினான்ஷியலி நீங்கள் இண்டிபெண்ட் ஆகாத ஒரு கேரக்டராக நீங்கள் இருக்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, இப்போ மேக்ஸிமம் லேடிஸை பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் மேரேஜ் லைஃபுக்கு அப்புறம் நிறைய பேர் லேடிஸ் மேக்ஸிமம் ஒர்க்குக்கு இந்த மாதிரி போகிறதில்ல ஆக்சுவலி. பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆன பிறகு நீங்கள் கோல் கெரியரில் நீங்கள் உங்கள் மைண்டை டைவர்ட் ஆகிட்டு அச்சீவ் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்பை தாண்டி நமக்கு கெரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைஃப் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு ஒரு தாட் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, எனக்கு என்ன தோணும், ஒரு சிலவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு. பட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ண பிறகு, இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு லைஃப்பில் உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு எதுவும் இங்கே ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஏன்னா சம் ரிலேஷன்ஷிப் நமக்கு 24/7 நம்ம கூட இருந்தாலும் அது அது என்ன சொல்கிறது, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால் உங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. பட் இந்த ஒரு பர்சன் லாங் டிஸ்டர்பில் இருக்கலாம், நீங்கள் நோ கான்டெக்டில் இருக்கலாம். பட் எனர்ஜெட்டிக்கலி ரொம்ப டீப் கனெக்ஷன் மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கலாம். அப்போ இந்த ஒரு பர்சனை உங்களுக்கு மேபி சம்டைம் த்ரூ நாட்கள் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டவுட்டு ஃபீல் ஆகிருக்கலாம். நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருக்கேன், பட் நீ கூட மனசை விட்டு ஓப்பனாக பேசக்கூட மாட்டேங்கிற. பட் ஏன் எனக்கு 24 உன்னோட தாட் எனக்கு வருது, ஏன் நான் 24 ஒன்னே நினச்சிட்டு இருக்கேன், ஏன் நான் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், மூட் ஸ்விங் ஆகுறேன், ஏன் எனக்கும் உனக்கு ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. மேபி நீ என் லைஃப்பில் வரணும்னு விதியா என்ன, இல்லைங்க நீ என் லைஃப்பில் வரங்க என் ஆத்மா கம்ப்ளீட் ஆகாதா. சம்டைம் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகலாம், இல்லைங்க நான் ஒன்று பார்த்த பிறகு ஏன் எனக்கு மேரேஜ் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன் எனக்கு என்னோட பார்ட்னர் கூட என்னோட க்ளோஸ் ஆக முடியல, ஏன் எனக்கு எனி டைம் உன்னோட பற்றின ஒரு தாட்ஸ் வந்துட்டே இருக்குது, என்னோட ஹஸ்பண்ட் இல்லைங்க என்னோட ஹஸ்பண்ட் இல்லைங்க என்னோட ஒய்ஃப் கூட எனக்கு இத்தனை மாத்திரம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எனக்கு தந்துட்டு இல்லை. பட் ஏன் எனக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப் நோ கார்டில் இருந்தால் எனக்கு அத்தனை மாத்திரம் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் இன்னர் வயசு அத்தனை மாத்திரம் குறைஞ்சி எடுக்கணும் ஒரு ஃபீல், இல்லைங்க அத்தனை மாத்திரம் எனக்கு ஏன் ஒரு பெயினை கொடுக்கணும் ஒரு ஃபீல் உங்களுக்கு ஆகிட்டு உண்டு. அதை மட்டும் ஒரு போஸ்ட்டில் உங்களுக்கு மீட் பண்ண பிறகு இல்லைங்க இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கடந்து வந்த பிறகு ஆல்ரெடி இருக்கிற ஒரு லைஃப்பை விட்டு உங்களுக்கு வெளியே வரணும்னு ஒரு தாட் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா எனக்கு உங்களால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போக முடியாத சுச்சுவேஷன், மனசு வேஸ் மைண்டு வேஸ் எனி டைம் இந்த ஒரு பர்சனை பற்றி தாட்ஸ் வருது, இந்த ஒரு பர்சனை பற்றி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஃபீல் ஆகுது, டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. அப்போ ஆல்ரெடி இருக்கிற ஒரு லைஃப் உங்களுக்கு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு டிப்ரெஷனும் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு யார்கிட்டே சொல்லவும் முடியாமல், அதை ஓப்பனாக உங்ககிட்ட யார்கிட்டே பேசவும் முடியாமல், இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு நமக்கு வருமா, ஃப்யூச்சர் இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சர் உண்டா எதுவுமே உங்களுக்கு தெரியல. பட் எனிவே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உண்டு, ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு உண்டு, பயங்கர மூட் ஸ்விங் உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இன்னர் வைஸ் இந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் எனி டைம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுறது, நீங்கள் எப்போ டவுன் ஆகுவீங்க உங்களுக்கு சொல்ல முடியாது. நல்லா இருப்பீங்க, டக்குன்னு நீங்கள் டவுன் ஆகுவீங்க. அப்போ ஆல்ரெடி இருக்கிற ஒரு பார்ட்னர்கிட்ட உங்களுக்கு சொல்லி மனசிலாக்க முடியலையா இருக்கலாம். இல்லைங்க எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணாம், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வேணாம், தென் எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் த மைண்ட் கிடைச்சா போதும், ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்தால் போதும் ஒரு தாட் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா உங்களை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், பட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டில் இருக்கலாம். உங்களை பொறுத்த மட்டும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டாக கொண்டு போக முடியல, சீக்ரெட்டாக கொண்டு போக உங்களுக்கு அத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப் பெயின் ஆகிட்டு உண்டு, பேர்டன் ஆகிட்டு உண்டு. ஏன்னா என்ன சொல்கிறது, சரி ஓகே எல்லா பிரச்சனையும் சரியாகிடும், ஒரு 6 மாதம் போகும்போது சரியாகிடும், 1 இயர் போகும்போது சரியாகிடும், 2 இயர்ஸ் போகும்போது சரியாகிடும். நீங்கள் எத்தனையோ தூரம் உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணி நீங்கள் முன்னோட்டு கொண்டு போனாலும் உங்களுக்கு இன்னர் வைஸ் இந்த ஒரு பர்சன் இல்லைங்க உங்களுக்கு லைஃப் கம்ப்ளீட் ஆகாது. நான் வாழ்ந்தா அப்படின்னா இவனை கூட தான் வாழணும், இல்லைங்க என்னோட ஹாப்பினஸ் இந்த ஒரு பர்சன் தாங்க, எனக்கு அதர்வைஸ் எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணாம் உங்களுக்கு ஒரு தாட் ஃபீல் ஆகிட்டு. அதனால் நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆகுது நீங்கள் முடிவு பண்ணிட்டு உண்டு. கோர்ட்டு கேஸ் டிவோர்ஸ் இதோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இல்லைங்க, அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க நம்ம சொல்லலாம், இல்லைங்க அதுக்கான ஒரு ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நீங்கள் நடந்துட்டுருக்கு நம்ம சொல்லலாம். எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சொல்ல இந்த வீடியோ கட்டாயம் ரெஸ்னேட் ஆகும். ஓகே
அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டாக வைக்க இது யார்கிட்டயும் மேபி இது யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், யார்கிட்டயும் சொல்லி மனசிலாக்க முடியாத ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சொன்னேன் இல்லை, ஃபிசிக்கலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாட்டாலும் இன்னர் வைஸ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு 24/7 அந்த பூசோட தாட் வருது, உங்களுக்கு 24/7 ஃபீல் ஆகும். என்னை நினைக்கிறனால தான் எனக்கு மூவி ஸ்விங் ஆகுது, என்னை இவங்க திங்க் பண்ணுறாங்க, என்னை மிஸ் பண்ணுறாங்க, என்னை கம்யூனிகேஷன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவரோட எனர்ஜியாக இல்லைங்க, அவரோட தாட்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அப்படி ஃபீல் பண்ணுற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு வேறு அதர் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் மைண்டு ஃபோக்கஸ் ஆகலாம். அதனால ரிலேஷன்ஷிப் இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வரணும் நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரண்ட்லி நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ண பிறகு உங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் மைண்டு ஃபோக்கஸ் ஆகல. இந்த ஒரு பர்சன் தான் உங்களுக்கு மைண்டில் 24/7 எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பர்சன் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. எல்லாரும் சொல்லும்போது ஒரு சிலவங்க இந்த பர்சன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, இந்த போஸ்டர் கிட்ட உங்களுக்கு ஒரு காலை ஒரு மெசேஜ் கரண்ட் ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணிட்டு இந்த ஒரு போஸ்டர் கிட்ட ஒரு காலை ஒரு மெசேஜோ இல்லைங்க ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டியோ உங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சிலவங்க மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு என்னென்னு தெரியாது, பட் நீங்கள் இந்த போஸ்டர் 24/7 நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, அது இங்கே உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கரண்ட்லி செல்ஃபாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜட்ஜ்மெண்ட் ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கரண்ட்லி நீங்கள் யாராவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இங்கே நமக்கு ட்ரூ ஆக போகுது நம்ம சொல்லலாம். உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் இங்கே ஒர்க் ஆக போகுது நம்ம சொல்லலாம். உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டாக நமக்கு இங்கே அச்சீவ் ஆகும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ்வும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இருந்தாலும் ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு மைண்டு ஃபோக்கஸ் ஆகலை. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கை கொடுக்குமான்னு உங்களுக்கு தெரியலை. பட்டு உங்களோட தோட்டம் என்னென்னா, அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாட்டால் பரவாயில்ல, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் பரவாயில்ல, பட் நான் எனக்கு ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் த மைண்டில் வரணும், நான் எல்லாம் இந்த வெளியே வரணும், அந்த ஒரு தோட்டம் நீங்கள் இருக்கிறீங்க. கரண்ட்லி நீங்கள் உங்களாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. எதுவாக இருக்கட்டும், நம்மளை ஹாப்பியாக வச்சுப்போம், நம்மளை சந்தோஷமாக வச்சுப்போம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாட்டாலும் ஏன்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு உங்களுக்கு சொல்ல தரல, இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு உங்களுக்கு சொல்ல தெரியல. எனிவே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாட்டாலும் என்னென்ன ஹாப்பியாக வச்சுக்கணும். எனக்கு ஏன்னா இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது ரிலேஷன்ஷிப்பை தாண்டி நமக்கு பணம் இம்பார்ட்டன்ட், கெரியர் இம்பார்ட்டன்ட். ஸோ பணமும் கெரியரும் இருந்துட்டால் கூட நம்ம லைஃப்பை ஓரளவுக்கு நமக்கு முன்னோட்டு கொண்டு போயிடலாம். அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் வீடியோ பார்க்குறீங்க, புதுசாக ஏதோ ஒர்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லைங்க என்ன சொல்கிறது பிஸ்னஸ் ஏதாவது புதுசாக பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு மைண்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு கை கொடுக்குமான்னு தெரியல, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கை கொடுக்குமான்னு தெரியல. பட் எந்த ரிலேஷன்ஷிப் கை கொடுக்காட்டாலும் என்ன நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், என்ன நான் சேஃப் பண்ணிக்கணும், என்னென்ன ஹாப்பியாக வச்சுக்கணும், ஃபினான்ஷியலி எனக்கு எந்த ஒரு டவுன் வந்துடக்கூடாது. ஓகே, கரண்ட்லி நீங்கள் செல்ஃபாக ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் ஒரு விஷயம் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்போ நமக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்தோம் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் போது. இப்போ நம்ம ஒரு கோர்ட்டில் நமக்கு ஒரு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்குனாலும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நமக்கு உடனே வரப்போகிறது கிடையாது, கட்டாயம் டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ டோட்லி நார்மலி நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க. என்ன தான் எனக்கு லைஃப்பில் முடிவு, என்ன தான் எனக்கு லைஃப்பில் வரப்போகுது, எனிவே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாட்டாலும் நான் என்ன ஹாப்பியாக பார்த்துக்கணும் ஒரு தோட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. ஸோ வந்து என்னை பொறுத்தமட்டில் இது மேபி அன்கண்டிஷனல் லவ்னு சொல்ல மாதிரி இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு பேசாமலும் லோ கான்டெக்டில் சம் ரிலேஷன்ஷிப் நமக்கு கம்யூனிகேஷன் இருக்காது, லோ கான்டெக்டாக இருக்கும், பட் அதை நம்மளை க்ரோ பண்ணிட்டு. அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு க்ரோ பண்ணிட்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாட்டாலும் நான் என் லைஃப்பில் க்ரோ ஆகணும், ஏன்னா சேஃப் பண்ணிக்கிற ப்ரொடெக்ட் பண்ணி இந்த ஒரு தாட் உங்கள் மைண்டில் வந்துட்டுனாலே செல்ஃப் இண்டிபெண்டாகவும் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் க்ரோ பண்ணிட்டு. இது உங்களோட வைப்ரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஷோராக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களோட வைப்ரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா, எனர்ஜிஸாக இருந்துச்சு அப்படின்னா ஷோராக நீங்கள் டீல் பண்ணுற பர்சனோட எனர்ஜிஸும் ட்ரூ. ஓகே, தென் இவரோட எனர்ஜிஸ் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் மேபி இம்மெச்சூரிட்டி, இந்த ஒரு பர்சன் எனக்கு என்ன தோணும், இந்த ஒரு பர்சனுக்கு மேபி மேரேஜ் ஆகலையா இருக்கலாம், அப்படியே மேரேஜ் ஆன ஒரு பர்சனாகவே இந்த ஒரு கேரக்டர் இம்மெச்சூரிட்டியாக இருக்கலாம். சம் பர்சன்ஸ் வந்து ப்ளே பை மைண்ட் நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வருது. ஒரு டோட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், வருது உங்கள் மனசில் ஆசையை விதைக்கிறது, நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆன தெரிஞ்சவொன்னே ஓடுறது, அந்த மாதிரி ஒரு ப்ளே பாய் மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஃபீல் பண்ணிட்டு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கரெக்டாக எனக்கு எத்தனை பேருக்கு ரெஸ்பெக்ட் ஆகுன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு இந்த ஒரு ரிலேஷன் மேபி நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் உங்களோட ஏஜ் குறைஞ்ச ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க சேம் ஏஜாக இருக்கலாம், இல்லைங்க உங்களோட 1-2 வயசு அதிகமான ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் இம்மெச்சூரிட்டி
இவருக்கு மேபி மேரேஜ் ஆகலையா இருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரூ எமோஷ்னலி ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டுனாலும் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை எனக்கு வேணான்னு இவர் எண்ட் பண்ணிவிட்டு போயிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு உங்களை விட ஆப்ஷன்ஸ் உண்டு. இவரை பொறுத்த மட்டும் சம் சுச்சுவேஷன் எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இவருக்கு மேரேஜ் ஆகலை, இல்லைங்க ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இந்த ஒரு சுச்சுவேஷனால் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆக்கிட்டு போயிட்டு உண்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு போயிட்டு உண்டு. பட் இல்லைங்க இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு வேறொரு ஆப்ஷன் கூட, இப்போ மேரேஜ் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எனக்கு இருந்தால் கூட இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு வேறொரு ஆப்ஷன் கூட இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டு உண்டு. கரண்ட் ரிலேஷன்ஷிப் டோட்டலி எண்டப் ஆகிட்டு உண்டு. மேபி ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆனது 8 மந்த்ஸாக இருக்கலாம், ஆகஸ்ட் மந்தாக இருக்கலாம், இல்லைங்க 8 வீக்ஸ் இருக்கலாம், 8 டேஸ் இருக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு உண்டு. கரண்ட் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கொஷின்ஸ் உண்டு. நீங்கள் இவரை ஸ்நேகிக்கிறீங்களா? இப்போவுமே நீங்கள் இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? இவருக்கு மேலே உங்களுக்கு லவ் இருக்குதா இல்லையா? இந்த ஒரு கொஷின் இவருக்கு மைண்டில் வந்துட்டு உண்டு. எனக்கு என்ன தோணும், எல்லாரும் சொல்ல முடியாது. ஒரு சிலவங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இல்லை, இஷ்டம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கடந்து வந்த பிறகு இதை நீங்கள் ட்ரீமாக நினச்சிடும். பட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு பிடி கொடுத்துட்டு அத்தனை மாத்திரம் உங்களுக்கு மரண வேதனை கொடுத்துடும். இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது டோட்டலி ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு அத்தனை மாத்திரம் பெயின் கொடுத்துட்டு. ஸோ இதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வைக்கிறீங்க, எனக்கு ரிலேஷன்ஷிப் வேண்டாம், எனக்கு எங்கேயாவது ஒரு பீஸ் ஆஃப் த மைண்டு கிடைச்சா போதும். அதனால் நீங்கள் கரண்ட்லி நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க கோயிலாக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைங்க யூனிவர்ஸ் விஷயத்தில் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், மெடிடேஷனோ ஏதோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டு. எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் பார்த்தாச்சு. எனக்கு இது ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பீஸ் ஆஃப் த மைண்ட் வேணும், என்னென்னா ஹாப்பியாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும். இந்த ஒரு தோட்டில் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் அவேக்கனிங் ஆகிருக்கலாம். இவரோட தோட்டம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க பயங்கர சைலண்டாக இருக்கலாம், சீக்ரெட்டிவாக இருக்கலாம். இவரை நீங்கள் சேசிங் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அத்தனை மாத்திரம் பெயின் உண்டு, வலி உண்டு, வேதனை உண்டு. இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆல்ரெடி புதுசாக உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பிடி இல்லை, அத்தனை மாத்திரம் உங்களுக்கு வேதனை உண்டு. அதில் அந்த வேதனைனால கரண்டி நீங்கள் சைலண்டாக இருக்கலாம், சீக்ரெட்டிவாக இருக்கலாம். என்னோட வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், அதை யாருக்கும் சொல்லி மனசிலாக்க முடியாது. என்னோட கர்மாவை, என்னோட தலையெழுத்தை முழுக்க நான் தான் அனுபவிக்கணும். என்னோட வலியை நானே ஏற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. என்னோட கஷ்டத்தை நான் அதை பார்த்துக்கிறேன், அதை யாருக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சும் அதில் எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு உங்களுக்கு மனசிலாம் எப்படி. ஸோ கரண்டி நீங்கள் சைலண்டாக இருக்கலாம், சீக்ரெட்டிவாக இருக்கலாம். அப்போ இவருக்கு டவுட் உண்டு, நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க, சீக்ரெட்டிவாக இருக்கிறீங்க, அப்போ இப்போவும் உங்கள் மனசில் இவர் இருக்காரா, நீங்கள் நினைக்கிறீங்களா இவர் தான் உங்கள் மைண்டில் இருக்காரா, இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, கொஸ்டின் உண்டு இவருக்கு. ஓகே, இவரே ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம், நான் ஒன்று தெரிஞ்சோ தெரியாமல் நானும் ஒன்று அத்தனை மாத்திரம் ஸ்நேகிக்கிறேன். பட் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. நீங்கள் சைலண்டாக இருக்கிறது, சீக்ரெட்டிவாக இருக்கிறது இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துட்டு உண்டு. இவருக்கு என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை இவர் ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலும், ஆக்ஷன் எடுத்தாலும் எடுக்காட்டாலும், இவர் மைண்டில் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் நீ அத்தனை மாத்திரம் ஹர்ட் ஆக்குறேன், ஏன் எனக்கு இத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பெயின் வருது, நான் டோட்லி ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. எனக்கு அதில் நீங்கள் சீக்ரெட்டிவாக இருக்கிறது, சைலண்டாக இருக்கிறது இவருக்கு அத்தனை மாத்திரம் ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துருன்னு நம்ம சொல்லலாம். இவர் இப்போ மனசிலாக்கிற விஷயம், நீங்கள் தேவதையானு இவர் மனசிலாக்குறாரு. நீங்கள் ஒரு செல்ஃப் இண்டிபெண்ட் ஒரு கேரக்டர், நீங்கள் தேவதையான உங்களோட ஸ்நேகங்கிறது எந்த ஒரு தாய் தன்னோட மகனுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு ஸ்நேகத்தை கொடுக்குற மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்நேகம் நீங்கள் கொடுத்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வச்சுட்டு இல்லை. இது இவருக்கு திங்க் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டைமில் அவ்வளோ ஹாப்பியாக இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, அவ்வளோ இவருக்கு உங்கள் கூட இருந்த அந்த மெமரிஸாக இருக்கட்டும், மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அது இவருக்கு லைஃப்பில் இந்த ஒரு செப்பரேஷனில் என்கிட்ட பான பிறகு இவர் அதை திங்க் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு அத்தனை மாத்திரம் ஹாப்பியாக இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இவர் ஆக்சுவலி இவருக்கு நைட்டு தூக்கம் இல்லை. ஓப்பனாக சொல்லப்போனால் பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷன். இவர் தூங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் நீங்களும் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இருக்க மைண்டில் மாறுது, மிஸ் பண்ணுறது. ஸோ நைட்டு தூங்காமல் எளிமையை நடக்கிறது. இவருக்கு தூக்கமே இல்லை. ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ண பிறகு இவராகவே இல்லை. டோட்லி இவருக்கு லைஃபும் முன்னோட்டு போகலை. பயங்கர சங்கடம் இவருக்கு ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணது நினச்சி.
ஸோ இவர் அஸ்பர்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு உனக்கு எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்க, எனக்கு முன்னோட்டு போகவே முடியாது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த பண்ண பிறகு என்ன ஹாப்பியாக வைக்க நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இல்லைங்க, மைண்டை டைவர்ட் பண்ணி எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு பட் கடைசி என்ன நான் மனசாக்கிற விஷயம் என்ன, நீ என் லைஃப்பில் இல்லைங்க, என்னால் ஹாப்பியாக இருக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லா ஃபீல் ஆகிட்டு ஏன்னா எத்தனை மாத்திரம் ஒன்று நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், அத்தனை மாத்திரம் நான் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், டிப்ரெஷன் ஆகிறேன். மேபி இவரோட ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் உங்களால் மனசிலாக்க முடியுமா இருக்கும், இவரால் முடியலாம்னு நம்ம சொல்லலாம். டோட்லி இவர் உங்களை மறக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் டவுன் ஆகிட்டு தவிர அதுலேருந்து ஒரு விடிவு காலம் இவருக்கு இல்லை. ஸோ அதனால் இவருக்கு மைண்டில் மனசில் ஆகிட்டு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை மறக்க முடியல, எனக்கு வேறு வழி தான் அக்செப்ட் பண்ணி ஆகணும், எனக்கு இது இல்லைங்க, எனக்கு லைஃப்பில் ஹாப்பியே இல்லைன்னு ஒரு தோட்டுக்கு வந்துட்டு இவருக்கு நல்லாவே தெரியும். இவருக்கு அதனால இந்த ஒரு போஸ்டோட மைண்டில் இருக்கிற ஒரு தோட்டம் என்ன அப்படி ரிலேஷன்ஷிப் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், ஒரு தொடக்க வேணும். இவருக்கு தெரியும் மிஸ்டேக்ஸ் என் மேலே தான் இருக்கும், ஒன்றை விட்டுட்டு இந்த வேறு ஆப்ஷன் கூட போனதே மேலே இவருக்கு மேலே, அதனால தான் ரிலேஷன்ஷிப்பை எண்டப்போ ஆகிட்டு இவருக்கு நல்லாவே தெரியும். இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீஸ்டார்ட் வேணும். இவர் உங்களை மூவ் ஆன் ஆனாலுமே இவர் ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. இவருக்கு என்ன சொல்கிறது, இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும். ஏன்னா இவர் என்ன தான் ஆப்ஷன் கூட இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனாலும் இவர் இந்த ஒரு செப்பரேஷன் இவர் எப்படி ஓவர் திங்கிங் பார்த்தாலும் இவருக்கு மைண்டில் தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு லைஃப்பில் நீங்கிறது ப்ரீசியஸ் ஆகும், சந்தோஷமான விஷயமாகும். ஏன்னா ஒரு ட்ரூ ஸ்னேகம், ஒரு ட்ரூ லவ்னு இவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகிட்டு இவரோட ஒரிஜினல் கேரக்டர் நீங்கள் மனசில் ஆக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு சம் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ளஸ்ஸை மட்டுமே பார்க்கும், மைனஸை பார்க்கவே பார்க்காது. பட் இந்த ஒரு போஸ்டோட ப்ளஸ் மைனஸ் ஈகோ ஆட்டிடியூட் இவரோட பேட் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மனதார அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் லவ் பண்ணிட்டு அப்போ இவருக்கு மனசில் ஆகிறது இந்த மாதிரி நம்மளை யாருமே நம்ம லைஃப்பில் ஸ்நேகிக்க மாட்டாங்க. அதனால தான் இவருக்கு வந்து ஒரு செப்பரேஷன் ரிலேஷன்ஷிப் என்ன பான பிறகு இவருக்கு அத்தனை மாத்திரம் பெயினும் இவருக்கு மூவ் ஆன் ஆக முடியல, மறக்க முடியல. ஓகே, அதான் இவருக்கு இவர் இப்போ சொல்கிற விஷயம், ஏன் நீ என்ன ஹர்ட் ஆகு, நீ ஏன் எனக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்து எனக்கு ஏன் இல்லைங்க இத்தனை மாத்திரம் நீ ஒரு பெயினை கொடுக்குற, எனக்கு பயங்கர சங்கடமாக இருக்குது, நீங்கள் சைலண்டாக இருக்கு நீங்கள் சீக்கிரட்டாக இருக்கிற இவருக்கு அத்தனை மாத்திரம் ஒரு மன வேதனை வழியை கொடுத்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் இவரோட மைண்டில் இப்போ இருக்க தோட்ஸ் வந்து அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் வேணும். ஷோராக இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கால் ஒரு மெசேஜ் பாசிபிள் ஆகும். இவர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் சடனாக இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கால் ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகிடும். ஓகே, இவர் கண்ணை மட்டும் செகண்டில் இவர் டக்குன்னு ஒரு கால் ஒரு மெசேஜ் இவர் பண்ணிட்டு வரேன். ஏன்னா இவருக்கு அத்தனை மாத்திரம் பெயின் உண்டு, நீங்கள் எல்லாம் மாத்திரம் சங்கடம் உண்டு. ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கம் வேணுங்கிறது இவரோட டிசைன் ஆகும். இந்த ஒரு செப்பரேஷன் எந்த பானாலும் இவர் உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறத நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ உங்களோட நீங்கள் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டேன், ஒரு சிலவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இவர்கிட்ட ஒரு காலோ மெசேஜோ வரதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கிறீங்க நான் சொன்னேன். ஷோ அது ட்ரூவாக போது நம்ம சொல்லலாம். இவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு காலோ மெசேஜோ ரிசீவ் ஆகும், ஷோராக ரிசீவ் ஆகும். ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் இமெச்சூரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் ஒரு டைமில் பயங்கர மெச்சூரிட்டியாக இருக்கும். ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் பல டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மெயினாக இவரை திங்க் பண்ணிட்டு அப்படின்னா இவர் ஹஸ்பண்டன்ஸ் மூடுக்கு வந்துட்டு காலம் லைஃப்பில் ஒரு என்ன சொல்கிறது, இவருக்கு அந்த ஒரு டைமிங்கிறது இவருக்கு ஹஸ்பண்டன்ஸ் மூடுக்கு இவர் வர வச்சு இவருக்கு அத்தனை மாத்திரம் இவர் இந்த ஒரு செப்பரேஷனில் பெயின் அனுபவிச்சுட்டு அதனால தான் இவர் ஹஸ்பண்டன்ஸ் மூடுக்கு வந்துட்டு எனக்கு இனி இது இல்லையுமே எனக்கு முன்னோட்டு போக முடியாது, எனக்கு அத்தனை மாத்திரம் வழியும் வேதனை தான் இருக்குது, எனக்கு வேறு வழியில் ஹஸ்பண்ட் பண்ணி ஆகணும் ஒரு தோட்டுக்கு வந்துட்டு. ஸோ அப்போ கம்யூனிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும், காலோ மெசேஜோ உங்களுக்கு 1 வீக் இல்லைங்க 1 டே 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு இவர்கிட்ட ஒரு காலோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க, சீக்ரெட்டிவாக இருக்கிறீங்க, சேசிங் பண்ண போகலாம் அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். சரியா? ஓகே, தான் இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், சி லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்டான ஏஜ் பார்க்கலாம். 28 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 23 இம்பார்ட்டன்ட், 29 இம்பார்ட்டன்ட், 27 இம்பார்ட்டன்ட். Yes, 37 important, 31 important, 32 important, 33 important, 39 important, 38 important. Okay. Yes. Ini important month பார்க்கலாம். January important, February important, March important, July important, August important, September important, October important. Yes. Ini important date பார்க்கலாம். 1 important, 2 important, 3 important, 7 important, 8 important, 9 important, 10 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட்டு தான் நடந்துச்சு அப்படின்னா
ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.